எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாயா, இவன் ரொம்ப நல்லவாயா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் எத்தனை பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு தெரியுங்களா? 5032 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. ஸோ இந்த 5032ல் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கினா கூட பரவாயில்ல, அல்லது ஒரு 2000 இறங்கினாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு 3000 இறங்கினாலும் பரவாயில்ல. அதுக்கு கீழே போச்சுன்னா சத்தியமாக நம்மளால தாங்க முடியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்காக்காரன் பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு போய் படுத்திருப்பீங்க. வெள்ளி சனி ஞாயிறுல ஓகே நம்ம மார்க்கெட் திங்கக்கிழமை நல்லா ஏறி வந்துருவான்னு. ஆனால் நம்ம மனசு வலிக்கிற மாதிரி க்ளோசிங் பேசிஸில் பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கான். சரி, இப்போ ஏதாவது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அங்கேயும் இப்போ வரைக்கும் எந்த விதமான மாற்றம் வரல, எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. அமெரிக்காவிலிருந்து முக்கியமான நியூஸ் வந்து நம்மளுக்கு 17-18 செப்டம்பரில் தான் வருது. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 நாள் மார்க்கெட் மேபி டவுன்வேர்டாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் டவுன்வேர்டாக போக போக தான் நம்மளுக்கு வந்து லக்கு சூப்பராக அடிக்கும். என்ன காரணம்னா, கீழே போகிற மார்க்கெட் அப்படியே தூக்கி மேலே எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம எவ்வளவு லாஸ் ஆகுதோ அதை விட டபுள் மடங்கு லாபமாக கிடைச்சதா நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வேண்டிக்க வேண்டியதெல்லாம் அடே கரடிகளே, இந்த முறையாவது குறி தப்பாம எப்போ பாரு காலுக்கு கீழேயே கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறையாவது கல்லை கரெக்டாக போட்டு ஒரு 2000 பாயிண்ட் அல்லது 4000 பாயிண்ட் இறக்கி விடுங்க அப்படின்றத நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். எதுக்காக அப்படி வைக்கிறோம்னா, 4000 பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 12000 பாயிண்டாக திரும்பி மேலே வரும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் மார்க்கெட் இறங்கும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி அடி வாங்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருந்தால் பெருசாக அடி வாங்காது. இங்கே பாருங்களேன், மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள் தான். நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவன் இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் இப்போ கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 8% சம்பாரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய சில டாப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது 50%க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள்லாம் கடந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்றதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவங்க ஒரு வாரத்தில் பார்க்கும்பொழுது வெறும் 1.5% தான் இறங்கியிருக்காங்க. 1 லட்ச ரூபா இருக்குன்னா இப்போ 1300 ரூபா தான் இவங்களுடைய லாஸ். அதே மாதிரி இந்த என்ஜே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அவங்களது எடுத்து பார்த்தாலும் அதுவும் ஒரு 1500 ரூபா தான் லாஸ். மோத்திலால் ஓஸ்வால் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் கடந்த ஒரு வாரத்தில் லாஸே பண்ணல. அப்போ கடந்த ஒரு வாரத்தில் லாஸே பண்ணல, நீ தான் கிங்கு அப்படின்ற மாதிரி அவனுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம போய் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அப்படி நீ என்னென்ன ஷேர்ஸ் நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா அவன் எப்படி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. டாப் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி பர்சிஸ்டன்ஸ் தான், அதில் 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றதுலாம் வந்து மோஸ்ட்லி ஒரு 9%, 8% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிட்டு உடனே அப்படியே குறைக்கிறான் பாருங்க. அடுத்தது 6%, 5%, 3% அப்படின்ற மாதிரி அவனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிக்கிறாங்க. அப்போ ரிஸ்க் குறையுது. அந்த ரிஸ்க் குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இவனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது எவனாவது பெருசாக கீழ் நோக்கி இறங்குற மாதிரி தெரியுறானா? இந்த பாரதி ஏர்டெல்லாம் பார்த்தா அவனை பார்த்தா ஒரு 40% இறங்குற மாதிரி தெரியுதா? இல்லை இந்த கோஃபோர்ஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு 50% இறங்குற மாதிரி தெரியுதா? இல்லை இந்த பர்சிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தா இறங்குற மாதிரி தெரியுதா? அப்படியே இறங்கினாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பி ஏறுற மாதிரி நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் பாரதி ஏர்டெல் தானே, அவன் இறங்கினா திருப்பி ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அது போன்ற ஸ்டாக்குகளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயந்து போயிடுவீங்க. ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் எஃப்ஐஎஸ் பெருசாக கடந்த 2 நாட்களில் விற்கல. அதே மாதிரி டிஐஎஸ் வந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய சரிவு ரொம்பவுமே பயமுறுத்துகிற அளவுக்கு இறங்கியிருக்கான். அப்போ எஃப்ஐஎஸ் பெருசாக விற்கல, டிஐஎஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட போராடுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 620 கோடிக்கு விற்றா நம்ம ஆளுக்கு ஒரு 500 கோடிக்கு வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு 700 கோடிக்கு வாங்குவாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இப்போ போய் மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு, எஃப்ஐஎஸும் பெருசாக விற்கல. அப்போ நம்ம யார் விற்றதெல்லாம் வாங்கணும்னு ஒன்றுமே புரியாமல் இவங்களை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு பணத்தை போட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் சரியிறது நிற்க மாட்டேங்குது. இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னு தெரியல, எந்த சுப்பனோ குப்பனோ யாருன்னே தெரியல. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக தெரியும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டிஐஎஸ் கேட்டகரியில் வர்றாங்க. ஆனால் இது வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்குகள், அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பென்ஷன் ஃபண்ட் ஹவுசஸ்,
இவங்க எல்லாருமே வந்து டிஐஸ்க்குள்ள வர்றாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதுவே நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஐபிஓக்கு அப்ளை பண்றாங்க அப்படி இப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இவங்க எல்லாம் ஒரே குரூப் ஆயிடுறாங்க. ஆனா டிஐஸ் பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கக்கூடிய டேட்டால இந்த டிஐஸ்க்குள்ள இந்த பேங்க்ஸ் மற்றபடி இந்த பென்ஷன் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த குரூப்ல இல்லாத ஏதோ ஒன்று தான் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸோ அல்லது வேற ஏதோ ஒரு குரூப் தான் ஹெவியாக செல் பண்ணுறாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னே தெரியல. அதனால கண்ணை மூடிட்டு பணத்தை வீசி பார்க்குறாங்க டிஐஸ். இருந்தாலும் மார்க்கெட்டை 2 நாளாக சரி கட்ட முடியல. நண்பர்களே, இன்னொரு சூப்பரான நியூஸ். டாடா குரூப் தாயா அப்படின்ற மாதிரி பலே வெள்ளைய தேவா லாஸ்களை குறைத்து விட்டாயா அப்படின்ற மாதிரி இந்த ஏர் இந்தியா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நடத்த முடியாமல் ஒரு லாஸ் மேக்கிங்காகவே இருந்தது. அப்புறம் டாடா குரூப் வந்தாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து விட்டாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ இருந்து இப்போ எடுத்து பார்க்கல ஏர் இந்தியாவுடைய லாஸ்கள் குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய ரெவென்யூ அதாவது அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. உண்மையிலேயே டாடா குரூப் கையில் ஒரு பிஸ்னஸை கொடுத்தா அந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தி விட்டுறாங்க. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த க்ரூட் ஆயிலை கவனிச்சு பார்க்கறதா. அவன்லாம் இப்போ தட்டி நிற்கிறான். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வருஷத்திலே கூட 2024 பார்த்தீங்கன்னா கூட இப்போ $68 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான் க்ரூட் ஆயில் WTI அப்படின்றது. இதுக்கு முன்னாடி $85 இந்த வருஷத்தில் ஹை வந்திருக்கானுங்க. பட் இருந்தாலும் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் $68 இருக்கிறதுலே தர ரேட்டு. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ஆயில் அண்ட் எனர்ஜிஸ் ரிலேட்டடான பங்குகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியமாக இந்த ரிலையன்ஸு ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள். அப்போ அவங்கெல்லாம் க்ரூட் ஆயிலினுடைய விலை வீழ்ச்சினால அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் குறையலாம் அப்படின்ற எண்ணத்தினால ரிலையன்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்குது. அவன் போனஸே கொடுக்கட்டும், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்ஜின் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி கீழே கொண்டு போனான்னு வச்சிங்களேன். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அதே மாதிரி கோல்டு வந்து எப்படா 1 லட்சம் போகும் ஒரு பவுனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் சந்தையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடிக்கல் நாட்டணும்னா திடீர்னு ஒரு 5% 10% கோல்டு ஏறணும். அப்படி ஏதாவது அடுத்த வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது ஏறுதா அப்படின்ற மாதிரி கோல்டு ப்ரைஸ் ஒன்று ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐபிஓக்கு லிஸ்ட் ஆக வேண்டியது இருக்குது, ஓப்பன் ஆகி வர வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட ஐபிஓ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் மிகப்பெரிய ஒரு நியூஸாக இருக்குது. ஆனால் நல்ல வேலை ஷேர் மார்க்கெட்டில் இந்த பேமெண்ட் எக்ரிகேட்டர்னு எடுத்து பார்த்தா இந்த பேடிஎம் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு செய்தி அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்குறது ஒரு மெர்ச்சன்ட். அதே மாதிரி அந்த மெர்ச்சன்ட்டுக்கு காசு கொடுக்கணும், அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வரணும். அதே மாதிரி பொருள் வாங்குறது நம்ம 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் தான். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது இவங்க ஒரு சர்வீஸ், இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுங்க, அந்த 2000 ரூபா பொருளுக்கு நம்ம ஆல்ரெடி ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குறோம். ஸோ 2000 ரூபா நம்ம பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளினுடைய மதிப்பு அது அந்தந்த ஜிஎஸ்டியை பொறுத்து. ஒரு உதாரணத்துக்கு 1800 ரூபாய்னு ஒரு குத்து மதிப்பு ஒரு கணக்கு வச்சுக்குவோம், ஒரு 200 ரூபா ஜிஎஸ்டி ஏதோ ஒரு காரணத்தினால போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2000 ரூபாய்க்கு உண்டான சர்வீஸை இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நியூஸ் வந்து நேரடியாக தாக்குது அப்படின்னா அந்த பேடிஎம் தான் பெருசாக தாக்குது. மேபி ஜியோ ஃபினான்சிங் கூட எதிர்காலத்தில் தாக்கலாம். பட் இப்போதைக்கு வேற எங்கேயும் நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நேரம் நம்ம சட்டை பாக்கெட் இது தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம 3 ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நல்ல அருமையான ரேலி கொடுத்த பங்குகள். அதில் ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்க போகிறோம். இது ஏன் இப்போ நியூஸில் வருது அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இவனுக்கு கொஞ்சம் மொமெண்டம் சரியில்லை. திடீர்னு க்ரூட் ஆயில் இது லோ ரேட்லேருந்து திரும்பி மேல் நோக்கி ஏறினா இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேருக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட 2023 செப்டம்பர் மாதத்தில் 100 ரூபா இருந்த பங்கு 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 197 ரூபாயில் இருக்கான். இந்த 197 ரூபாயிலிருந்து வரக்கூடிய வாரங்களில் 260 வந்தாலும் சரிதான், அல்லது பழைய ரேட்டு 300 ரூபா வந்தாலும் சரிதான். இந்த ஸ்டாக் வந்து ஏன் மேல் நோக்கி ஏறி வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய ஃபண்டமெண்டல் தான் காரணம். அதாவது இவனுடைய ஃபண்டமெண்டல் படி ஸ்டாக் பிஇ வெறும் 13 இருக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ 11 இருக்கு. எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் முதல்ல சீப்பாக இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால முதல்ல மேல் நோக்கி ஏற்றிட்டு வந்தான். அப்படி பார்த்தாலும் பிஇஜி ரேஷியோ வந்து 1ஐ விட கம்மியாக இருந்தால் நல்ல சீப்பு தான். ஆனால் இவன் 0.22 இருக்கான். அது மட்டும் இல்லை, இவன்கிட்ட 24,000 கோடி கடன் அப்படின்றது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ போய் எடுத்து பார்த்தா வெறும் 12,000 கோடி தான் கடன் இருக்கு. ஸோ இந்த ஷேர் வரக்கூடிய வாரங்களில் பழைய ரேட் வருமா, ஒரு 300 ரூபா வரைக்கும் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் நல்ல சப்போர்ட் எடுத்து எந்த குரூப் எங்களை வச்சிருந்தா என்ன, நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் மேலே வர்றோம் அப்படின்ற மாதிரி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றதுனால எந்த ஒரு குரூப் இதை வச்சிருந்தாலும் சரி 450 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போன பங்கு தான். சமீபத்தில் இந்த அம்புஜா சிமெண்ட்லேருந்து கொஞ்சோண்டு ஹோல்டிங் பர்சன்டேஜை அதானி குரூப் வித்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவடைஞ்சு வந்தாலும் கரெக்டாக இவன் வந்து உளுந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து உளுந்திருக்கா. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மறுபடியும் ஒரு 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னுமே ஒரு கம்பெனி சூப்பராக சப்போர்ட்லேருந்து ஏறி வந்தவன் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற ஷேர் போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் 900 ரூபா இருந்தவன்லாம் 1800 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ மறுபடியும் இவனுடைய ஏதாவது ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகுமா லோ ரேட்டில்? இதுக்கு முன்னாடி லோ ரேட்ல இருந்தால் மேலே போயிருக்கான், இப்போவும் லோ ரேட் அப்படின்றது வந்து உளுந்திருக்கா. அப்போ இந்த லோ ரேட்லேருந்து ஏதாவது பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்துச்சுன்னா 1500 ரூபா வரைக்கும் வரலாம் வரணுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் வருது. ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எம்ஆர்பிஎல், ரெண்டாவது நம்ம பார்த்த அம்புஜா சிமெண்ட், மூணாவது பார்த்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் அப்படின்ற ஷேர், இந்த ஷேர் வரக்கூடிய வாரங்களில் இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் இந்த ஷேர்ஸ் எல்லாம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவனுடைய பழைய கை வந்து தொட்டாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.